பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. மறுபடியும் உங்கள் மத்தியில் அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள யூத் மீட்டிங்கில் கற்றுக் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாட்டு படிச்சிடலாமா? ஆண்டவர் கிருபையில் இந்த யூத் மீட்டிங்கில் தான் நான் நிறைய புதிய பாடலை படிச்சிருக்கோம். ஆமென். சபையில் படிக்க முடியாதனால இந்த நேரத்தில் நிறைய பாட்டு எனக்காய் தம்பி இப்போ ஹெல்ப் பண்ணுவீங்களா? அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஒருவேளை தெரிஞ்சுதுன்னா என்னோட சேர்ந்து படிங்க தம்பி, சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். உள்ளமெல்லாம் முருகுதே அந்த பாட்டோட மியூசிக் போட்டால் வந்துடும். கர்த்தர் நல்ல. தேங்க்யூ சீசஸ். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அப்பாவின் அருகில் அனுதினம் அமர்ந்து உயர்குல கனியை தப்பாமல் தரணும். அப்பாவின் அருகில் உயிர்தினம் அமர்ந்து உயர்குல கனியை தப்பாமல் தரணும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் வேண்டுமே. Thank you Lord. ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. பாவத்தை வெறுத்து சோதனை ஜெயித்து வேரூன்றி விருட்சமாக. ஆமென் ஆண்டவரே. பாவத்தை வெறுத்து சோதனை ஜெயித்து வேரூன்றி விருட்சமாக வளர்ந்திடவே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம. மறுபடியும் அனலாய் தனலாய் அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. மறைவு கட்டின நீரூற்றாக. ஆமென். ஆசீர்வதிக்க. Thank you Lord. மறைவு கட்டின நீரூற்றாக பரவி பாய்ந்து தேசத்தை ஆசீர்வதிக்கணும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம. ஆமென். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆமே. மணவாளரே மணவாளரே என் துணையாளரே, நிறைவான பரிசு என்றும் நீர்தானே. மணவாளரே என் துணையாளரே, நிறைவான பரிசு என்றும் நீதானே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம பாட வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறை. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்பு நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையில. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உங்களை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. எல்லாம் அப்படியே கண்ணில் மூடி, எல்லாம் கண்ணில் மூடி. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அனுப்பி நினைக்கலன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அப்படி ஆரம்பத்தில் ஆண்டவர் நினைச்சதை ஆண்டவர் நம்மளை தூக்குனது ஞாபகம் இருக்கும்ல. அது அன்பு, அந்த ஆதி அன்பு
முதல்ல படித்த பாடு போல ஆண்டவரே அனலாய் தனலாய் இருக்கணும் ஆண்டவரே. எங்களை நீர் தூக்கும் போது எங்களுக்குள்ள அந்த அன்பு எப்படி இருந்துச்சோ இந்த மண்ணில் நாங்கள் புதைக்கிற வரைக்கும் அப்படி இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களை தூக்கும் போது உலகம் எங்களை குப்பைன்னு தள்ளிச்சு ஆண்டவரே. பொதுவாக வீட்டில் எந்த குப்பையும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் என் தேவன் தான் குப்பையாவே தம்முடைய வீடை மாற்ற முடியும். நீ எங்களை அப்படி மாற்றி வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. கடைசி வரைக்கும் அந்த அன்பு எங்களுக்குள்ள குறைஞ்சிடக்கூடாது. உமக்காய் ஜீவிக்க, உமக்காய் வாழ, உமக்காய் பரவி பாயிர ஆரையோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நீ திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், பலப்படுத்தும், பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் நல்ல ஆராதனை, நல்ல ஒரு செய்தி என்னை கேட்க உதவி செய்தார். ஆமாம், மறுபடியும் எனக்காய் வேகமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 9-14 இந்த நாளுடைய மெசேஜுக்காக நம்ம ஆண்டவர் என்னுடைய மனதில் போட்ட வார்த்தை. அதில் 13வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அல்லேலூயா. இது என்னது எல்லாரும் நல்லா தெரியும். வேகமாக போகிறேன். ஆமாம், 11:20 நம்ம முடிக்கிற பிரயாசம் எடுப்போம். கத்த நல்ல இதில் ரெண்டு இது வந்து என்னது ஆக்சுவலாக ஒரு உவமை. அப்படி தானே? உவமை தானே? ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு ஆலயத்தில் 2 பேர் போகிறாங்க. யார்? ஒரு தேவாலயத்துக்கு 2 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தன் யார்? ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்ணுறான்? பரிசேயன் பண்ணுற ஜெபம் ஸ்தோத்திர ஜெபம். சொல்லுங்க, நல்ல சந்தோஷமாக சொல்லுங்க. பரிசேயன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே நான் இவனை போல இல்லை, நான் அவனை போல இல்லை, 2 தடவை நான் வாரத்துக்கு 2 வாரம் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், அதனால உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பரிசேயன் பண்ணது ஸ்தோத்திர ஜெபம், ஆயக்காரன் பண்ணது என்ன ஜெபம்? பாவ அறிக்கை ஜெபம். கரெக்டு தானே? ஆண்டவரே பாவியாகி என் மேல். அல்லேலூயா. எந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார்? நீங்கள் தான் சொல்றீங்க, நான் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திர ஜெபத்தை அங்கீகரிக்கலையா? இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்தோத்திர ஜெபத்தை அங்கீகரிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திரத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு முன்னால் நம்ம எப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஆமாம், சபைக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே எது இருக்கக்கூடாது? சபைக்குள்ளே நான் வர்றது என்ன, கிங்ஸ் பிரதரோட நான் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லாட்டி பிரபார் பிரதரோடு என்ன நான் கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லாட்டா வயசில் மூத்த அண்ணன் இளவரசனை கூட நான் கம்பேர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நான் கம்பேர் பண்ண வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரே நபர் அவர் மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கூட உங்களை வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பெருமையும் வராது. உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்ணை மூடுற வரைக்கும் பெருமை வரக்கூடாதுன்னா உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாங்க, உங்களை அவர் கூட மாத்திரம் கம்பேர் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சாகிற வரைக்கும் என்னால் அடித்து சொல்ல முடியும், சாகிற வரைக்கும் பெருமையே வராது. அல்லேலூயா. நம்ம மாத்திரம் நான் இன்னைக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன், நல்ல ஷூ சாக்ஸ்லாம் போட்டு வந்துட்டு மற்றவனை பார்க்கும்போது கேம்ப்லேருந்து ஒருத்தர் பாவம் அவர் செருப்பு போடாமல், செருப்பே பயங்கரமாக இருக்கும், அப்பெல்லாம் வந்து இருக்கும்போது மனசில் நினச்சா கூட சோழி முடிஞ்சுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமைக்கு கொடுத்தாச்சு. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கான வசனம்? அல்லேலூயா. அப்போ நம்ம யாரை தான் பார்க்கணும் கம்பேர் பண்ணி? நான் கம்பேர் பண்ண வேண்டிய முதல் நபர், கடைசி நபர் அவர் ஒருத்தர். ஆமேன். அப்போ பரிசேயன் யாரை கம்பேர் பண்ணுறான்? இது ஊமை தான். ஊமையில் ஆண்டவர் அழக உண்மையை வச்சிருக்கார். ஆமேன். பரிசேயன் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறான், இவன் வந்து ஆண்டவரே பாவியாகி என் மேல். அப்போ நான் சொன்னது மாதிரி ஸ்தோத்திர ஜெபத்தை பாவி இருக்க ஜெபம் பீட் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ முதல்ல இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், முதல்ல நீங்கள் சபைக்கு வரும்போது பரிசேயனை மாதிரி இருந்தோமா, ஆயக்காரன் மாதிரி இருந்தோமா? நான்லாம் முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசில் சபைக்கு போகும்போது நான்லாம் ஆயக்காரன் தான். எத்தனை பேர் ஆயக்காரங்கிறீங்க? ஆயக்காரனா? தம்பி முனீஸ்வரன்லாம் பரிசேயனா இருந்திருப்பான் போலப்போ. கையை தூக்க மாட்டேங்கான். யாஷானு நீ பரிசேயனாயா? ஆயக்காரன் தானே? கையை தூக்கியா? எத்தனை பேர் சபைக்குள்ள முதல்ல வரும்போது பரிசேயனை மாதிரி இருந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா சோத்திரம் அண்ணே, உங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தானே. எத்தனை பேர் முதல்ல சபைக்கு வரும்போது ஆயக்காரன மாதிரி இருந்தோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நல்ல வேதத்தில் போய் வாசி பாருங்க. எங்கெல்லாம் பரிசேயனும் ஆயக்காரன் இருக்கும்போது ஆண்டவர் அதிகமாக இருக்க வரும்போது எங்கே தான்?
அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயன் யாரா? வேத பாரகன் பரிசேயன். அவனுக்குலாம் வசனம் நல்லா தெரியும், ஆனால் இயேசுவை தெரியாது. ஆயக்காரனுக்கு வசனம் அதிகமாக தெரியாவிட்டாலும் இயேசு அதிகமாக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அந்த அவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு அருமையான ஒரு பேர் உண்டு. ஒரு சகோதரர் பேசிட்டு போட்டு தான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஒரு நிறைய பேர் இருக்கு. ஏதோ ஒரு பேர் சொல்லு தம்பி தானி, ஆண்டவருடைய பேர் ஏதோ ஒன்று சொல்லு. ஏய் என்னையா ஒரு பேரை சொல்லி, ஏசப்பா பேர் பல நாம இருக்கா? மேசியா, தம்பி முடிச்சுறேன். பென்ஸு, ராஜீவ், சோத்திரம், இங்கே அஷானு. சரி, நம்முடைய தேவனுக்கு ஒரு அழகான பேர் ஷெப்பர்டு, அப்படி தானே? அதுக்கு சுத்த தமிழ் எப்படி தானே? ஆயன். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆயன் பரிசேயனை விட ஆயக்காரனோடு உட்காரதான் அவருக்கும் ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஆயக்காரன் எங்கே நின்று ஜெபம் பண்ணுறான், பரிசேயன் எங்கே நின்று ஜெபம் பண்ணுறான் அது தெரில. பரிசேயனை பற்றி சொல்ல, பரிசேயன் என்ன சொல்கிறாங்க? 2 மனுஷன் ஜெபம் பண்ண. பரிசேயன் எங்கே வசனம் இருக்குது? என்ன வசனம்? 11 வாசிங்க. 11. பரிசேயன் நின்று, எங்கே நின்றுன்னு தெரியல. பரிசேயன் நின்று அங்கே போய் எல்லாம் ஜெபம் பண்ணுறான். ஆனால் அதே வசனம் 18, 13 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று. அப்போ பரிசேயன் எங்கே நின்றுப்பான்? பக்கத்தில் நின்றுப்பான். சோத்திரனே, சூப்பர்னே. ஆயக்காரன் எங்கே நிற்கிறான் வசனத்தில்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் ஒரு காலத்தில் தூரமாக நின்னோம். சொல்லுங்க, உண்மை தானே? எங்கே நின்னோம்? தூரமா, ரொம்ப தூரம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் எங்கே நிற்கிறேன், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், நம்ம எல்லாரும் பக்கத்தில் வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்ன தெரியுமா உண்மையான ஒரு காரியம்? பரிசேயனை போல உடல் அளவில் பக்கத்தில் இருந்துட்டு உள்ளத்தில் அளவில் தூரமாக நிற்பதை விட ஆயக்காரனை போல தூரமாக நின்னாலும் ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆயக்காரன் இருப்பது மேல். அல்லேலூயா, சந்தோஷமா? அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாரைத்தான் அங்கீகரிச்சாரு? அவனுக்கு தெரியாது, அங்கீகரிக்கப்பட்டான்னு தெரியாது. பரிசேயன் நினச்சிட்டு இருக்கான் ரொம்ப பக்கமாக இருக்கிறான் சர்ச்சில் அப்படின்னு. அல்லேலூயா. ஆயக்காரன் தூரமாக நிற்கிறான், அழுதுட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் 2 பேரில் யாரை டிஃபைன் பண்ணுறாரு? என்ன சொல்றாரு? இவன் அல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்க மாட்டான், நீதிமானாக்க பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ஒர்ஷிப் தம்பி எடுத்துட்டு போது எனக்கு மனசில் இப்படி தான் போச்சு. நம்மளாம் தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. அப்போ வீட்டில் குப்பையை சேர்க்க மாட்டாங்க, அப்படி தானே? வீட்டில் டெய்லி குப்பையை போட்டு டெய்லி குப்பை வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. குப்பையை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி. அல்லேலூயா. வீட்டில் குப்பையை சேர்க்க மாட்டாங்க, ஆனால் குப்பையாக இருந்த நம்மளை ஆண்டவர் வீடாக மாற்றி நம்மளை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாட்டு 2 நாளாக என்னை போட்டு பயங்கரமாக இந்த பாட்டு எனக்காக சேர்ந்து ஒரு படிக்கிறீங்களா? ஒரு பாட்டு படிக்கலாமா? என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு. இந்த பாட்டு மாத்திரம் தம்பி போடலாமா? என் கூட தம்பி ஹெல்ப் பண்ணுறீங்களா? கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என் கூட சேர்ந்து படிங்க. நல்ல பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. கர்த்தர் நல்லவர். என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே. என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே. பல இரவுகள் மனமுடிந்து தனித்திருந்தேனே, மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் தலை சாய்த்தேனே. இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே, இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே. மீண்டும் 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 மீட்டெடுத்தாரே, மீண்டும் 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 அன்பாய் மீட்டெடுத்தாரே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. கரம் பிடித்த உம்மை நான் உதறி தள்ளினே,
உலக இன்பம் கண்டு நான் தடமாறினேன். இந்த உலக இன்பம் கண்டு நான் தடுமாறினேன். இன்னும் கடைசியா இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை. என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை. என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வசனத்துல பார்த்த போல ஆயக்காரன் சொல்றான், பாவியாகி என் மேல். நல்லா இருக்கு அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் நான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், வரும்போது நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? ஆயக்காரன். அல்லேலூயா. அப்போ ஆயக்காரன் வந்து, நான் இன்னைக்கு பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க பிரதர், ஒருவேளை நேற்று நம்ம ஆயக்காரனா இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சில பேர் ஆயக்காரனா இருக்கலாம். ஆனா கண்ணை மூடுறதுக்கு முன்னால நான் சாமக்காரனா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயக்காரனா உள்ள வந்தவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எப்படி மாறணும்? சாமக்காரனா என்ன? வாட்ச்மேன். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? வாட்ச்மேன். யாருக்கு வாட்ச்மேன்? தியானிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாட்ச்மேன் என்ன பண்ணுவான்? நார்மலா வாட்ச்மேன் வேலையில் என்ன பண்ணுவாங்க? வாட்ச்மேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க மாட்டான், வெளியில தான் இருப்பான். எங்க இருப்பான்? பில்டிங் நல்லா இருக்கும், நல்ல 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 விலை மதிக்க முடியாத காரியம் எல்லாம் உள்ள இருக்கும். அல்லேலூயா. வாட்ச்மேன் எங்க இருப்பான்? கேட்டில் இருப்பான். அல்லேலூயா. ஏன் அவன் இருந்தாதான் அந்த விலை மதிக்க முடியாத பொருளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. அப்போ வாட்ச்மேன் எங்கே இருக்கிறான்? அப்போது நீங்கள் பைபிள் படி பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும், ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு நல்ல தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாப்பான இடத்துலேருந்து மேலேருந்து வந்து தூரமாக கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்போ ஆண்டு இப்படியே மனசில் போட்டார், ஆயக்காரனாக இருக்கும்போது தூரத்தில் நின்னோம். சொல்லுங்கள், சாமக்காரனாக மாறிட்டா தூரத்தில் வர்றதை நம்ம தான் பார்த்து சொல்லுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயக்காரனா நிற்கும் போது தூரத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி என்ன அறிக்க? பாவ என்ன சொல்லு வசனம் என்ன இருக்கு? தூரத்தில் நின்று பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. அப்போ ஆயக்காரனா இருக்கும்போது நீங்களும் நானும் தூரத்தில் நின்று பாவ அறிக்கை. அல்லேலூயா. ஆனால் எப்போது இந்த ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டோமோ, ஆண்டவர் நம்மளை என்னைக்கு சாமக்காரனை மாத்துறாரோ, தூரத்தில் வருவதை கண்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீங்களும் நான் தான் எச்சரிக்கை கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவ அறிக்கை நேற்று பண்ண, இன்னைக்கு நான் இருப்பது சாமக்காரன் இருப்பதே ஒரு கூட்ட ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கும் ஆயக்காரனை வந்து பாவ அறிக்கை செய்யக்கூடாது. அஷானு ஓகே தானே? சோத்திரம். இன்னைக்கும் பாவ அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்ம யார் தான்? மனசில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு வேளை நாளைக்கு கன்ஃபர்ஸ் பண்ணி ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே. சில காரியம் இருக்குது, கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவர் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது வேறு விஷயம். திரும்ப செஞ்ச காரியத்தை செஞ்சு பாவ அறிக்கை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாவ அறிக்கை பண்ணால் நம்ம யார்? ஆயக்காரன். அல்லேலூயா. ஆயக்காரனா இருக்கிறவங்க எப்படி மாறணும்? அல்லேலூயா. சாமக்காரன் எங்கே இருப்பான்? வெளியில தான் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் யாரோடு இருப்பான்? அல்லேலூயா. இங்கே நம்ம சபையில் 2-3 பசங்க, நம்ம யூத் மீட்டிங் வந்த பசங்கள்லாம் கொஞ்சம் ஆஃப் ஷோர் போனாங்க. அந்த பசங்களாம் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் டச்சில் இருக்கிறான். நானும் திரும்பி விசாரிப்பேன். அதுக்கப்புறம் சில பேர் வர முடியாமல் போன பசங்களாம் உண்டு. நான் கேட்குறது ஒரே கேள்வி, தம்பி நான் கொஞ்சம் கொலைக்கெல்லாம் பேசுகிறேன், நான் பசங்கிட்ட இப்படி தான் பேசுவேன். தம்பி எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? ப்ரேயர் எப்படி பண்ணிகிட்டு இருக்கே? ஜெபம் பண்ணிருக்கியா? ஒழுங்காக இருக்கியா? ஆண்டுக்குள்ளே எப்படி இருக்க? அங்கே சர்ச்சுக்கிட்ட உன்னை வந்து யாரும் தள்ளி விட மாட்டாங்க. மெசேஜை போய் கேளு, ஜெபம் பண்ணு, நம்மளாக தான் போகணும். அப்போ சில காரியங்களாம் பசங்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து அப்போ அங்கே ஆஃப் ஷோரில் அவனுக்கு யார்? சபை இருக்கா? ஆஃப் ஷோரில் சபை இருக்கா? அல்லேலூயா. அப்போது சபைக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஆராதிக்கலாம். ஆனால் சபையே இல்லாத இடத்துல நீங்களும் நானும் சபையாக இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ஆயக்காரனாக இருக்கும்போது ஆலயத்துக்குள்ளே தூரமாக நின்னேன்.
ஆனால் என்னைக்கு ஜாமக்காரனை மாறணும், சபையே இல்லாவிட்டாலும் நான் ஒரு சபை, ஏன்னா நான் தேவனோடு நிற்கிறேன், சபையில் இல்லாவிட்டாலும் தேவனுக்காய் தனியாக நின்று எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பது தான் ஜாமக்காரனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே ஜாமக்காரன், வேதத்தில் ஜாமக்காரனுடைய வேலை என்ன வேலை? எனக்கா ஒரு சில வசனங்களை வாசிங்களேன், கர்த்தர் நல்லவர். ஏசாயா 21:6-8 வாசிங்க. இன்னொருத்தர் ஏசாயா 62:6 வாசிங்க. இன்னொருத்தர் எரேமியா 31:6 வாசிங்க. இன்னொருத்தர் எசேக்கியேல் 33:7. இந்த 4 வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு வேகமாக முடிக்கலாம். ஏசாயா 21:6-8 வாசிங்களேன். ஆ ஆ ம் ம் ஆ ம் 8வது வசனம் மட்டும் வாசிங்க. 8வது வசனம். ஆ ஆ போதும் பிரதர். 62:6 வாசிங்க. ஏசாயா 62:6. ஆ ஆ ம் ஆ ஆ என்ன இருக்கக்கூடாதா? முதல்ல பார்த்தா என்ன பார்த்தோம்? மௌனமா. இங்கே அங்கே வந்து என்னது? அமெரிக்கா இருக்கக்கூடாது. சரி வாசிங்க. எரேமியா 31:6 வாசிங்களேன். ஆ ஆ சரி. எசேக்கியேல் 33:7 கடைசியா. வேகமா வேகமா. ஆ எசேக்கியேல் 33:7. ஆ ம் ம் அல்லேலூயா. இப்போ நான் ஜாமக்காரன் காவற்காரன் ரெண்டுக்குமே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம் ஜாமக்காரன் அப்படின்னால காவற்காரனை இதோடு சேர்த்துறேன். ஆனால் வாட்ச்மேனா இவங்க எல்லாரும் ஒரே கேட்டகரிக்கு அடியில் வந்துடுவாங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், அப்படி தானே? எல்லோரும் கூட இருக்கீங்களா? கரெக்டு தானே? ஜாமக்காரன் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். எப்படி இருக்கக்கூடாது அதையும் வாசிங்க பிரதர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 56:10-11 வாசிங்க. ஆ ம் ஆ மறுபடியும் படிங்க பிரதர். ம் ஆ ம் 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 பிரதர் இது ஏன் திட்டுற மாதிரியே இருக்குது. பைபிளில் உள்ள வசனம் தானே இதெல்லாம்? சோத்திரானே வாசிங்க. ஆ ஆ ம் அவனவன் தன் மூளையிலிருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். யாரா எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னால? சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம முதல்ல பார்த்தோம் எப்படி ஜாமக்காரன் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்லுது? ஜாமக்காரன் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கணும் அந்த வசனத்தில் பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்போ நீ பார்க்கறத நீ காண்பதை தெரிவிக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், பிலேயாமை தெரியும் தானே? பிலேயாம் யாரு? ஜாமக்காரங்கிறத தீர்க்க தரிசனத்துக்கு தீர்க்கனுக்கும் அடையாளமாக நிறைய இடத்துல ஓமையெல்லாம் வருது, பேசலாம். ஓகே. அப்போ பிலேயாம்ங்கிற ஒரு ஊழியக்காரன் எதுக்காக அவன் ஆண்டவர் சொல்றாரு நீ போகக்கூடாதுன்ட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? போகிறான். எதுக்காக? கூலிக்காக. சோத்திரம். எதுக்காக போகிறான்? கூலிக்காக. காசை வாங்கிட்டு போயிடலாம், சபிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். 2 தடவை ஆண்டவர் வேண்டாம் சொல்லி 3வது தடவை போய் தொலை அப்படின்னு விட்டார். போகிற வழியில் என்ன நடந்தது சம்பவம்? கழுத. அப்போ அப்படி இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொலைக்க மாட்டாத நாயா இருப்பதை விட பேசி திருத்துற கழுதையா இருப்பது மேல். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாய் எதுக்கு தான் இருக்கு? நாய் கொலைக்க பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? கல்லடி வந்துடும் பயம், அப்படி தானே? ஒரு நாய் இருக்குது, நம்ம போகிறோம், நம்ம ஊர்லலாம்
போகிறோம், நாய் இருக்குது, டக்குன்னு நாய் குறைக்க அப்படின்னா கீழே என்ன கல்லே இல்லைன்னா கீழே குனிஞ்சு என்னதுக்காகும், ஒரு பயம் வரும், சுப் சாப்னு போயிடும். அதுதான் என்னது, எதுக்கு அப்போ எதுக்கு அதை வாயை மூடுது, கல்லடிக்கு பயந்து மூடுது. அல்லேலூயா. நம்ம நாயாக இருந்தால் குறைக்கிறதுல குறையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே வசனத்தில் என்ன சொல்லுது, அவன் பார்த்தும் பிழையாம அவன் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லியும் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஜனங்களை எச்சரிக்க வேண்டியவன் ஜனங்களை சபிக்கும்படிக்க போகிறான். ஆனால் ஆண்டவரை இப்படி மாத்துறாரு, சாமக்காரனாக இருக்க வேண்டியவன் ஆண்டவர் சொன்ன மாதிரி கடைசியில் ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஆனால் ஃபைனலாக அந்த ஜனங்களுடைய விடுதலுக்கு காரணமாக மாறினவன் தான் இந்த பிள்ளையாம். அல்லேலூயா. ஜனங்களை எழுப்ப வேண்டியவன் ஜனங்களை தள்ளி விடுறான். எதுக்காக? பாவத்தில். ஆனால் என்ன பண்ணி இருந்திருக்கணும், ஜனங்களை எழுப்பணும், கீழே கிடக்கிற ஜனத்தை எழுப்பணும். ஆனால் இவன் அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் வாசிச்சோம்ல, சிங்கத்தை போல, அந்த அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். அவன் எப்படி பேசுவான் சிங்கத்தை போல, ஏசாயால 21:6 வாசிங்க. ஏசாயா 21:6, ஏசாயா 21:6 ஏசாயா 51:56 பற்றியும் அப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க, ரெண்டையும் அதான் கம்பேர் பண்ண போகிறோம். கத்த நல்ல அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாமல் இருப்பான், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருப்பான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ சாமக்காரன் என்பவன் யாருக்கு சமானம் சொல்லுங்க சந்தோஷமா? இங்க வசனம் சொல்லுது, அவன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கர்ச்சிக்க வேண்டிய நம்ம இல்ல, சாமக்காரன் அவன் கொலைக்க மாட்டாத நாய்களை போல சில நேரத்தில். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது கூட்டத்துக்கு கிடையாது, தனிப்பட்ட ஒரு நபருக்கு. அல்லேலூயா. இப்போ எனக்கு தெரிஞ்சு உதாரணத்துக்கு அஷான், என்னோட வயசு ரொம்ப கம்மி, என்ன பேசினாலும் அமைதியாக கேட்பான், அதனால் அவனே எடுத்துக்கிறேன். தம்பிக்கு தப்பாக நினச்சிடாப்பா, சோத்திரம். அவன் ஏதாவது ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணுறான், ஏதாவது பண்ணுறான்னா அவனை தைரியமாக நான் போய், அவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட போய் அவனுடைய பாவத்தை நான் உணர்த்தணும். கரெக்டு தானே? ஒருவேளை அவன் நல்ல பையன், ஆண்டவர் கிருபையில். ஆமாம், ஓப்பனாக சொல்லப்போனால் லவ்வையே ஆண்டவருக்காக விட்டுட்டான் தம்பி, உண்மை அது. ஆமாம், அவன் என்ன நினச்சான்னு தெரில. அவன் ஆண்டவர் சொல்லிட்டான்னு காதலாது கத்திரிக்காவது கள்ளி வள்ளி அப்படின்ட்டான். அல்லேலூயா. உண்மைப்பா, அவன்கிட்ட வேணா போய் கேளுங்க. ஆண்டவர் சொன்னாலும் எல்லாத்தையும் விட்டுட்டான், ஆண்டவருக்காக நிற்கான். அல்லேலூயா. அவன் நல்ல பையனால சொல்கிறேன். இப்போ அவன் ஏதாவது தப்பு பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா நான் போய் எப்படி இருக்கக்கூடாது, பாலிஷை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சுகரை போடக்கூடாது. அவனுக்கு என்ன தேவை, சால்ட்டு தேவை. சால்ட்டு கொட்டர் வார்த்தை, உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை தான் அவனை. நான் பேசுறது அவனுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், நான் மறைஞ்சு போனாலும் அந்த வார்த்தை அவன்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவன் நரகத்திலேருந்து தப்பு வைக்கப்படுறதுக்கு அந்த வார்த்தை உதவியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் ஜாமக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ஜாமக்காரன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தான், ஆயக்காரன். ஒரு காலத்தில் தூரத்தில் நின்று ஆண்டவர் விட்டு ஆலயத்துக்குள்ளே இருந்தும் தூரமாக நின்றவன் இன்னைக்கு ஒருவேளை ஆலயமே இல்லாமல் போனாலும் ஆலயமாக இருப்பதுனால அவன் அநேக பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரம் திருப்ப முடியும். அல்லேலூயா. அவன் சாமக்காரன். அவன் என்ன சொல்றான், தூரத்தில் வருவதை பார்த்து அவனுக்கு என்ன சொல்றான், ஒரு எச்சரிப்பை கொடுக்குறான். ஒரு காலத்தில் அறிக்கை செஞ்சவன் இன்னைக்கு அறிவிக்கிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் அநேக பேர் அறிவிக்கிறாங்க, அப்படி தானே? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு கூட ஒரு சில காரியங்களை அறிவிக்க நம்மளை ஆண்டவர் ஏற்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் சரீரம் மாம்சமுள்ள மனிதர்கள். அல்லேலூயா. எப்போதுமே நம்ம கரெக்டாக போகணுன்னா அவருடைய போது இருக்கணும். அல்லேலூயா. சரி, கடைசியாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 66 திரும்ப அந்த இது படிங்க, எழுப்பும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குமே, 56:10 படிங்க பிரதர். அதுக்கப்புறம் வசனம் படிங்க, 21:6-8 வாசிங்க. ஏசாயா 21:6-8 வசனம். அதுக்கப்புறம் 9 வாசிங்க. 10 வாசிங்க. 10 இல்லை, எழுப்புகிறவன்னு ஒரு வசனம் உண்டு, அது இருக்குதா? ஏசாயா 21:10 கத்த நல்ல சோத்திரம். நான் பார்க்குறேன். ஏசாயா 21:10 கத்த நல்லவர். சோத்திரம். ஓகே, 21:8 வாசிங்க பிரதர். 62:6 வாசிங்க. 62:6 தயவுசெய்து. 62:6.
ஆ ஆ ம் ம் ஓகே, சாரி பிரதர், நான் எடுத்துட்டேன். எரேமியா 31:6 வாசிங்களேன். எழுந்திருங்கள், சீயோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். அல்லேலூயா. ஆனா இங்க வந்து ஜாமக்காரன் என்ன சொல்றான்? எழுந்திருங்கள் அப்படிங்கிறான். யாரை சொல்றான்? எப்ராயிம். எப்ராயிம் யாரு? திருப்பி போடப்படாத, சொல்லுங்க, எப்ராயிம் யாரு? திருப்பி போடப்படாத. அப்போ ஆண்டவர் தெரிந்திருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறான். அல்லேலூயா. அவனை இங்க உள்ள ஜாமக்காரன் எழுப்புறான். யாரு? விழுந்து போனவனை எழுப்புறவன் தான். எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது அதையும் வாசிங்க. நம்ம ஏற்கனவே படித்தது போல ஏசாயா 56:11 வாசிங்களேன். ஏசாயா 56:11 வேகமா. மன்னிக்கும் 10வது வசனம் வாசிக்கிறேன். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பெரியார். அல்லேலூயா. இங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஜாமக்காரன் வேற யாரும் கிடையாது, நம்ம தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீங்களும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? கீழே கிடக்கிறவனை எழுப்பணும், நம்ம தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்கிட்ட எப்படியா உணர்த்தினக்காரன். இன்னைக்கு சபைக்கு வர ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவு எனக்காக திருப்பி திறங்கன்னு திறந்ததுக்கப்புறம் மேலே ஒரு கதவு திறக்கும். அந்த கதவு அடைக்கிறதுக்கு முன்னால் நம்ம தூங்கிடக்கூடாது. 5 பேர் தூங்கிட்டாங்க. யார் தூங்குனாங்களா இல்லையா? தூங்குனதுனால என்ன போச்சு? முடிஞ்சுது. எதுக்காக ஓடணும், எதுக்காக பிரயாசப்பட்டோம்? எல்லாமே அந்த ஒரு காரியத்துக்காக, வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணும். அல்லேலூயா. அப்போ இங்கே ஜாமக்காரன் எப்படி இருக்கணும்? எப்போதும் அலர்ட்டாக இருக்கணும். நம்மளும் அலர்ட்டாக இருக்கணும். ஒருத்தன் எவனாலும் சரியில்லைன்னா அவனையும் அலர்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஜாமக்காரனுடைய வேலை அதான் வேலை. இங்கே வசனம் என்ன சொல்லுது? இவன் வந்து என்ன பண்ணணுமா? அவன் வந்து எப்ராயிம் மலை தேசத்தில் எப்ராயிமை வந்து இவன் எழுப்புறான். இங்கே வசனம் சொல்லுது இவன் எல்லாம் நித்திர பிரியனா மாறிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? தூரத்தில். யாரை போல? ஆயக்காரன். நான் தான் ஆயக்காரன், தூரமான ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் என்ன? ஜாமக்காரன் எழுப்ப போது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாமக்காரனுடைய வேலை நம்ம என்னன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம்ல. எப்படி இருக்கணும், எப்படி இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? முதல்ல பாவ அறிக்கை. இப்போ வருகிற காரியத்தை முன்னாலேயே அறிவிக்கிற, இல்லாட்ட எச்சரிப்பு கொடுக்குற ஒரு தேவனுடைய ஜாமக்காரன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை சபையில் தூரமாக நிற்கலாம். ஒருவேளை நாளைக்கு நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது, அந்த இடத்துல சபை இருக்குமான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் நான் ஒரு சபையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நான் கர்த்தருடைய ஆலயமாக இருந்தால் வருகிற ஜனத்துக்கு, இருக்கிற ஜனத்துக்கு வரப்போகிற காரியத்தை முன்னாலேயே அறிவிக்கக்கூடிய, எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நின்று கொள்ளுங்க. அதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் வாயில திறந்த ஆண்டவரே, அப்போ நான் இன்னைக்கு ஒருவேளை தூரமாக நிற்கலாம். இன்னைக்கு நான் தூரமாக நிற்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் இந்த தேசத்தின் இல்லாவிட்ட இந்த காலத்தின் கட்டாயத்தில் நான் இன்னைக்கு இந்த சபையில் நான் இருந்திருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களில் ஒருவேளை இங்கே நான் வச்சிருந்தா நான் தேவனுடைய ஜாமக்காரனாக இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர், நாங்கள் குறைக்க மாட்டாத நாய்களை போல அல்ல, சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவரே, நாங்கள் தூக்க மயக்கமாய் நித்திரை விரும்புகிற பிள்ளைகளாய் அல்ல, விழுது போன எப்ராயிமை எழுப்புகிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஆண்டவர், நாங்கள் பிள்ளையாமை போல ஆண்டவரை சோதரப்பா வழி மாறி போகும்போது ஆண்டவரை நாயா இருந்தும் குலைக்க மாட்டாத அமைதியாக இருக்கிற நாயை விட வாயை திறந்து பேசின கழுதவாசி தீர்க்கனையும் அந்த கழுதை திருப்பியது. ஆண்டவரே, ஒருவேளை நாங்க மற்றவர்கள் எங்களை எப்படி பார்த்தாலும் அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்பி விடுகிற பிள்ளைகளா மாற்றுங்க. ஆண்டவரே, எல்லாரும் வாயில திறந்து, நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நீங்க இங்க இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் சொல்லுவது ஒரு பெரிய கூட்டத்துக்கு அல்ல. வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னாரு, ஒரே ஒரு ஆடு காணாம போயிட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக 99 விட்டுட்டு தான் ஆண்டவர் தேடி வந்த ஒரு ஆட்டு. இன்னைக்கு புது ஆடும் தேவை, காணாமல் போன ஆடும் தேவை. 2 உள்ள வந்தா தகப்பன் சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, Thank you, Jesus.
மங்கி எறிந்திடும் காலமல்ல இது, தூங்கி இளைப்பாரும் நேரமல்ல. மங்கி எறிந்திடும் காலமல்ல இது, தூங்கி இளைப்பாரும் நேரமல்ல. அனல் கொண்டு நீ எழுந்தால் காரிருள் நீங்கிடுமே. அனல் கொண்டு நீ எழுந்தால் காரிருள் நீங்கிடுமே. எழும்பிடு எழும்பிடு, உன் வல்லமையை தரித்திடு. எழும்பிடு எழும்பிடு, உன் வல்லமையை தரித்திடு. அயராமல் ஜெபித்திடு, கண்ணுறங்காமல் காத்திடு. அயராமல் ஜெபித்திடு, கண்ணுறங்காமல் காத்திடு. உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், ஆதி எழுப்புதல் மீண்டும் வரும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், ஆதி எழுப்புதல் மீண்டும் வரும். மாமீட்பர் நம் இயேசுவை தேசங்கள் அறிந்திடுமே. மாமீட்பர் நம் இயேசுவை தேசங்கள் அறிந்திடுமே. எழும்புவோம் 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 எழும்புவோம், வல்லமையை தரித்துக் கொள்வோம். எழும்புவோம் எழும்புவோம், என் வல்லமையை தரித்துக் கொள்வோம். அயராமல் செவித்திடுவோம், கண்ணுறங்காமல். கண் விழித்து காத்திருக்கும், கண் விழித்து காத்திருக்கும் ஜாமக்காரன் நான். தேசத்தை காத்திடும் காவற்காரன் நான். கண் விழித்து காத்திருக்கும் ஜாமக்காரன் நான். தேசத்தை காத்திடும் காவல்காரன் நான். ஆண்டவரே, இந்த நாள்ல வந்திருக்கிற எல்லாரையும் எங்களையும் முற்றிலும் உங்க திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்துல இந்த சபையில எங்களை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கொலைக்க மாட்டாத நான் இருந்தும் பயனில்லை, சிறைக்கப்பட்ட சிம்சோன் எழுந்தும் பயனில்லை. ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த கேட்டகரிக்குள்ள நாங்கள் வந்துடக்கூடாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கிறவருக்காக எழும்பி பிரகாசிக்க, அநேகரை எழுப்ப, தேவனுக்கென்று அநேக ஆத்துமாக்களை, புதிதான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க, விழுந்து போனவர்களை மறுபடியும் தேவனமாய் திருப்ப, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்காய், பலத்த தரும்படிக்காய் சுபிக்கும் திருக்கத்தில் அர்ப்பணிக்கும். துதி கனமாய் எல்லாம் நமக்குரிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.